தான் கால் வைப்பாங்க. என் தம்பி அடி வைக்கும்போது ஆன்மீகத்தில் வச்சு தான் வந்திருக்காரு. அது வாழ்த்துக்கள். அவருடைய ஆன்மீக பயணமும் அவருடைய கலை பயணமும் தொடர்ந்து வெற்றி பெறணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்னு ஒரு பழமொழி இருக்கு. இவ்வளவு சுருக்கமாகவா? ரத்தின சுருக்கம் என்று சொல்லலாம். நன்றி. அடுத்து சிவன் பாடலை எழுதிய பார்த்தனுக்கு தேரோட்டிய சாரதி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். மதுரை மண்ணின் மைந்தன், அதனால் என்னவோ மீனாட்சி தத்தெடுத்துக் கொண்டால் இந்த வைணவரை. U1 என்று யுவன் சங்கர் ராஜா பெயர் வைத்து யூடியூப் ஆரம்பித்தாலும் காதல் செய்ய வந்தேன் படத்தின் பாடலாசிரியர் இவர். கடந்த ஆண்டு அயோத்தி திரைப்படம் காற்றோடு பட்டம் போல பாடல், ஆனால் அதெல்லாம் மறந்து விட்டது இந்த பாடலை கண்டு. இனிமேல் நாங்கள் சாரதியை அதரவா மகரவா என்றுதான் அழைப்போம். ஐயா வருக, உங்கள் கவித்தேரை முட்டுக. எல்லாருக்கும் வணக்கம். ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருக்கக்கூடிய இந்த பெருஞ்சபையில் என்னை போன்றவர்களையும் இந்த மேடையில் இருக்க வைத்த ஈசனுக்கு இந்த தருணத்தில் நன்றியை கூறி, ஈசனுடைய நேசனாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா திண்டுக்கல் சிவபுரம் ஆதீனம் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராத்திரி அன்னைக்கு தொடங்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த பாடல் வெளியில் வருது. இதே போல் இந்த பாடலுடைய அடுத்தடுத்த கட்டமும் நல்ல நல்ல நிகழ்வுகளை நோக்கி போகும்னு நான் நம்புகிறேன். யான் ப்ரொடக்ஷன் சார்பாக இயக்குனர் சாவி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார். எனக்கு அவரோட அதிக பழக்கம் இல்லை. இது வரைக்கும் ஒரு 25 முறை தான் அலைபேசியில் பேசியிருப்போம். அதுலேயும் இந்த பாடல் சம்பந்தமாக ஒரு 20 முறை பேசியிருப்போம். ஒவ்வொரு முறையும் அவர்கிட்டருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் அப்படி பாடல் எழுதுகிற நமக்கே அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம் போல இருக்கும். ரொம்ப கணீர்னு உரைப்பார். அதுலேயும் தமிழ் மீது அதிக ஆர்வம் உள்ள ஒருத்தர். பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு அந்த வல்லின எழுத்துக்களை வச்சு ஏதாவது குழந்தைகளுக்கு செய்ய முடியுமா பாருங்கம்பார். அதை யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே உயிரெழுத்துக்களை வச்சு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு பாடம் நடத்த முடியுமா, அதை வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் பிடிக்க முடியுமாம்பார். என்னடா நம்மளை விட பரபரன்னு இருக்காரு அப்படின்னு தோணுவார். சிவனை பற்றி ஒரு அற்புதமான பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பை அந்த ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதில் பிரமாதம் என்னென்னா, எல்லோரும் சொன்ன மாதிரி ஆன்மீக பாடலுக்கு அதிகமான விளம்பரங்கள் செய்ய மாட்டாங்க. எழுதுவாங்க, ஒளிப்பதிவு நடக்கும், அப்புறம் நம்மளே யூடியூப்பில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு நிகழ்ச்சியை எடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ நேர்த்தியாக இதை செயல்படுத்தியிருக்காரு. இங்கே சிறப்பு விருந்தினர்களாக அழைத்தவர்கள் இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச விதமாக இருக்கட்டும், ஒரு சிறப்பான இயக்குனராக திரைத்துறையில், தமிழ் திரைத்துறையில் மின்னுவதற்கான அத்தனை விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் தெரியுது. அவருக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இசையமைப்பாளர் கணேச ராகவேந்திரா சார். ஒரு தொடர் முயற்சின்னு சொல்லலாம் எனக்கு அவருக்கு இருக்கக்கூடியது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பாடல் எழுத போனேன், 2011. ஆனால் அந்த பட வேலை நடைபெறலை. காலம் பாருங்கள் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. கணேச ராகவேந்திரா சார், தொடர்ந்து உங்களோட நான் நிறைய பாடல் எழுதணும். கோல்டு தேவராஜ் சார், உங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி, இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் நீங்கள் தான் கலந்துருக்கீங்க. உங்கள் குரலில் இந்த வரிகள் பேசப்பட்டதுக்கு, பாடப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. எடிட்டர் கௌதம் சார், சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களை எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அவர் சார் கூட சொன்ன மாதிரி ஏஐயில் சிவனை முதலாக பார்த்துட்டோம். ரொம்ப நன்றி. யான் ப்ரொடக்ஷனுக்கு இந்த நேரம் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்படி ஒரு பாடலை எடுத்து கொண்டு உயர்வாய் அறிவாளுங்கிற ஒரு டேக் லைனோட ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது பெரிய விஷயம். இறையாளர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் ஒன்றும் இல்லை. அறிவியலாளர்கள் ஆராய்வாங்க, இறையியலாளர்கள் அனுபவிப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். இது ரெண்டுக்குள்ளே தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஆன்மீகத்தை பற்றி இருக்குங்களாம் இல்லைங்களாம், இருந்தால் காட்டுங்களாம். ஆனால் இன்றைக்கி அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட நடந்தது. சாவியா சார் சமுத்திரக்கணி சாருடைய அணியிலேருந்து வந்தவர். இதுக்கு முன்னாடி அவரே இப்படி ஒரு சந்தர்ப்பம்
நடந்திருக்குமான்னு தெரியாது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரகனி சாருடைய கார்மேனி செல்வம் படத்துடைய ப்ரிவியூ ஷோ நடந்தது. யோசிச்சு பாருங்கள், அவருடைய குருநாதர் நிகழ்ச்சியும் அவருடைய சிசிர் நிகழ்ச்சியும் அடுத்தடுத்து நடக்குது. இதை சில பேர் அதுவாக நிகழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அது நிகழ்த்தியதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நிறைய இறைப்பணிகளில் ஈடுபடணும், நிறைய தமிழ் பாடல் எழுதணும். அதற்கு நிறைய இயக்குநர்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்களிடம் இந்த நேரத்தில் நான் வாய்ப்பாக அதை கேட்டுக்கிறேன். நன்றி. மன்னிக்கணும், மீண்டும் வந்து பேசுகிறேன். இந்த படைப்பை உருவாக்கிய யான் அறக்கட்டளையுடைய தயாரிப்பாளர் பிரதீப்குமார் அவர்களுக்கும் தீபா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தொகுப்பாளர் இசை அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மக்கள் தொடர்பாளர் வெங்கட் அவர்களுக்கும், இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடம் சொல்லும்போது நான் மண்ணின் மைந்தன் மதுரைன்னு சொன்னாங்க. புவன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மதுரை மண்ணின் மைந்தன் என்னை கூப்பிட்டாங்க, சந்தோஷம். மதுரையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, நான் தமிழன். ஆனால் நான் பெருவுடையாரின் வாசலில் பிறந்தவன், தஞ்சை மண்ணை சேர்ந்தவன். நன்றி. சொக்கனுக்கு பிறந்தால் என்ன, மீனாட்சிக்கு பிறந்தால் என்ன, ஆனால் நீங்கள் சிவபக்தர் தானே ஐயா. அதனால் நாங்கள் தஞ்சையிலிருந்து உங்களை மதுரைக்கு மாற்றிவிட்டோம். நன்றி. 100 பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒரே பாடலில் வந்து எப்படி பிரபலமாகிறது அப்படின்னு ஐயாவை பார்த்து தான் கண்டுக்கணும் நம்மலாம். நீரோத்தி அப்படின்ற ஒரு பாடல், அதுவும் செம ஹிட்டு. இந்த பாடலும் அதை விட அதிகமாக போகும் அப்படின்னு நாம் நினைப்போம், வாழ்த்துவோம். நன்றி. வாழ்த்துறை வழங்க பேராசிரியர் முனைவர் சிவ சதீஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.